ஹலோ வணக்கம், வெல்கம் டு கண்ணானை கண்ணே சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா 10 மாதங்கள் கம்ப்ளீட்டான குழந்தைகள் உண்ணக்கூடிய காலை மற்றும் இரவு உணவான வாழைப்பழ சப்பாத்தி ரெசிபி தான் எப்படி பண்ணலான்னு பார்க்க போகிறோம். குழந்தைங்களுக்கு வெயிட் கெயின் பண்ண இந்த ரெசிபி ரொம்பவே உதவியாக இருக்கும். இந்த சப்பாத்திக்கு ஒரு சின்ன வாழைப்பழ துண்டு எடுத்திருக்கேன். எந்த வாழைப்பழம்னாலும் நம்ம எடுத்துக்கலாம். அதோட விதைகள் மட்டும் நம்ம இந்த மாதிரி எடுத்துடலாம். ஏன்னா சில சமயம் குழந்தைங்க விழுங்கும் போது சிரமமாக இருக்கும். அதை கையால் மசிச்சோ இல்லை ஃபோக் வச்சு மசிச்சோ இதை எடுத்துடலாம். நான் நல்லா கையால் மசித்து எடுத்துட்டேன். இந்த மாதிரி நல்லா மசிச்சதுக்கப்புறமா அதில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவு கோதுமை மாவு நம்ம சேர்த்துடலாம். இதில் இப்போது ஒரு அரை ஸ்பூன் அளவு நம்ம நெய் சேர்த்துடலாம். அதில் அரை டேபிள் ஸ்பூன் அளவு தண்ணி சேர்த்துடலாம். தண்ணி ரொம்ப கவனமாக சேர்க்கணும். ஏன்னா நம்ம ஆல்ரெடி வாழைப்பழம் வேறு போட்டிருக்கோம் இல்லையா, அதனால் நல்லா கவனமாக சேர்க்கணும். இப்படி எல்லாம் ஒன்று சேர்ந்து வர்ற மாதிரி நம்ம உருட்டிக்கணும். தேவைப்பட்டால் லைட்டாக தண்ணி தெளித்து விட்டு கொஞ்சம் அளவில் மாவும் சேர்த்து நெய் போட்டு கையில் ஒட்டாத அளவுக்கு இந்த மாதிரி உருட்டி எடுத்துருங்க. நான் எக்ஸ்ட்ரா ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் அளவு மாவு சேர்த்தேன். இப்போது இதை சப்பாத்தி கட்டையில் தேய்க்காமல் இந்த மாதிரி பிளேட்டில் எண்ணெய் தடவின பிளேட்டில் நல்லா கையாலேயே இப்படி ரவுண்டாக நான் கொண்டு வந்திருக்கேன். ஏன்னா வாழைப்பழம் சேர்த்தனால கொஞ்சம் பிசு தன்மை இருக்கும், ஒட்டிட்டு வரும். இந்த மாதிரி பிளேட்னால் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இப்போது இது ஒரு சூடான தோசைக்கல்லில் நம்ம போட்டு எடுத்துடலாம். இதுக்கு நெய்யும் நம்ம சேர்த்துடலாம். நல்லா 2 பக்கமும் வேக வச்சு இதை எடுத்துடலாம். வாழைப்பழத்தில் இயற்கையாகவே இனிப்பு சுவை இருக்கிறனால இந்த சப்பாத்தி நமக்கு இனிப்பு சுவையோடு தான் இருக்கும். குழந்தைங்களுக்கும் ரொம்பவே பிடிக்கும். நம்ம குழந்தைக்கான சப்பாத்தி ரெடி ஆகிடுச்சு. ரொம்பவே குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க இனிப்பு சுவையோடு இருக்கிறனால. இது பாருங்கள், இப்படி பிச்சை அழகாக பூ போல் பிஞ்சு வரும். அந்தளவுக்கு சாஃப்டாக இருக்கும். ஏன்னா உள்ள வாழைப்பழம் இருக்குது இல்லையா, அதனால் ஈஸியாக என்னால் பிக்க முடியும். இதை நீங்கள் குழந்தைக்கு அப்படிலாம் கொடுக்காதீங்க. நல்லா பல்லு முளைச்ச குழந்தைனா மட்டும் அப்படியே கொடுங்க. மற்ற குழந்தைக்கு பல்லெல்லாம் முளைக்காத குழந்தைக்கு தேங்காய் பாலில் ஊற வச்சோ இல்லை ஃபார்முலா மில்க் பிரஸ்ட் மில்கில் ஊற வச்சோ கொடுங்க. 1 வயசுக்கு மேலேனா மாட்டுப்பாலில் நீங்கள் ஊற வச்சு கொடுங்க. குழந்தைங்க மட்டும் இல்லை, பெரியவங்க நமக்கும் இது ரொம்ப பிடிக்கும். இது பண்ணும்போது எக்ஸ்ட்ரா நான் ஒன்று பண்ணுவேன் எனக்காக. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.